முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொந்தமா இருக்கிற காடு கறியை விற்கவே கூடாது. நம்ம பரம்பரையா வச்சுட்டு வர இடத்த நம்ம பிள்ளைகளுக்கு அப்படியே கொடுத்துடணும். ஆமாட்டி, சொல்றது சரிதான். எல்லாருக்கும் அந்த குடுப்பனை இருக்குமா? என் மாமனார்கிட்ட அம்பிட்டு சொத்து இருந்தது. என் புருஷன் சீட்டாடி அவ்வளோத்தையும் நாசமாக்கிட்டாரு. சொந்தமா காணி நிலம் கிடையாது. ஏதோ அந்த வீட்டை என் மாமியா போறப்ப அந்த கிழவிக்கு என்ன நல்ல புத்தி வந்ததோ, மருமவா பேரம்பேத்தி ரோட்ல நின்றக்கூடாதுன்னு என் பேர்ல எழுதி போட்டா. அதான் அந்த மனுஷன் அதை வச்சு சீட்டு விளையாட முடியாம வச்சுட்டு போயிருக்காரு. ஏன் தான் ஆம்பளைங்களும் இப்படி இருக்காங்களோ, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம. இந்த பாரடி சுப்பு, செல்விக்கு நம்ம எந்த விதத்துலையும் சளைச்சவங்க இல்லை பார்த்துக்கோ. அவள் எடுக்கிறத விட ஒரு கை நம்ம அதிகமாக பருத்தி எடுத்துடணும். நீ வேற சும்மா கடை சித்தி, சும்மா அப்படி எடுக்கணும் இப்படி எடுக்கணும். ஒவ்வொருத்தரும் வேகமாக எடுப்பாவோ, ஒவ்வொருத்தரும் மெதுவாக எடுப்பாவே. அவைய கூட போட்டி போடணும், இவைய கூட போட்டி போடணும்னு போட்டி எடுக்க முடியுமா? உங்கள் ஆத்தா என்ன கிறகுல தான் பெத்தாளோ. வீட்டுக்கு வா, எங்கள் ஆத்தாட்டி கேட்டு சொல்லுதே. அவள் சொந்த காட்டில் வேலை பார்க்கா, நிறைய பருத்தி எடுத்துடணும் பாப்பா. நம்ம வாங்குற சம்பளத்துக்கு மேலே கொஞ்சம் வேலை பார்த்தா போதும், உசுறு கொடுத்து வேலை பார்க்க முடியாது.